நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வியா ராஜா கொளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 915வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டின்ற தேவத்தை பார்க்க போகிறோம். இப்போ 22ஆம் தேதியிலேருந்து நவராத்திரி ஆரம்பம், சாரதா நவராத்திரி. இந்த சாரதா நவராத்திரியில் எல்லாருமே சண்டி பாராயணம் பண்ணி குருவாத்திரலாம் இந்த சண்டி முதல் 3 நாள் பண்ணுவான்னா, இந்த பெரிய கலசம் வெள்ளி சொம்பில் தண்ணி ஊற்றி அதில் எல்லா இது மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் போட்டு 13 சாப்டருக்கு 13 வழக்குகள் எழுதியிருப்பா. ஜோதி, வெள்ளி ஜோதி. அது ஓவல் தட்டாட்டிருக்கும், சம்டைம்ஸ் ரவுண்ட் தட்டாக்கும் வெள்ளியில். ஸோ அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த விளக்கு தண்ணியாக இருக்கும். தேவி மகாத்மியம் 700 ஸ்லோகத்தை 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுடுவாவா. நாட் ஈவன் 1.5 மணி நேரம், 1 hour ப்ளஸ் அவ்வளோ முடிஞ்சிடும். மட்டம் எல்லாரும் அவ்வளோ ராகத்தோடு அவ்வளோ அழகாக சொல்லுவாள். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நம்மளுக்கு அந்த ஸ்பீடு வரல. அவன் என்ன யூஸ் பண்ணுவான்னா, ராமகிருஷ்ணா மடம் புக்கு தான் யூஸ் பண்ணுவாள். சிம்பிளிஃபைடு ஆல் த புக்ஸு ரிலீஸ் பை த வேரியஸ் பீப்புள். ராமகிருஷ்ணா மடம் இஸ் பெஸ்ட்டு. இது நர்மதா பள்ளிப்பத்தில் வெளியிட்டது. இது ஆச்சாரியான்னு போட்டிருக்கா. இந்த கதை வடிவில் இருக்கும், அப்புறம் ஸ்லோகமும் இருக்கும். தேவி மகாத்மியம். தேவி மகாத்மியத்துக்கு முன்னூறு பேர் என்ன? சப்த சதி. 700 ஸ்லோகங்கள் இருக்கு. சரி, 700 ஸ்லோகங்கள் சொல்ல முடியாது வன செய்வா. இந்த துர்கா சப்த ஸ்லோகின்றது 7 ஸ்லோகத்தை சொல்லுவா. இப்படியா நினச்சிருந்தேன். இன்னைக்கு கிருஷ்ணகுமார் என்னுடைய நண்பரும் இந்த யூடியூப் ஃபாலோவரவன். அவன் அவனுக்கு தனி ஸ்ரீவித்யா பரம்பரை தனி. அது ரொம்ப வெரி நாலெட்ஜபிள் பர்சன். பையனுக்கு 28 வயசு ஆகுது. இப்போ அது கர்னூல்லேருந்து ஷிஃப்ட் டு பெங்களூர் ஒர்க் பண்ணுறான். இப்போ ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் பேசவே இல்லை என்கிட்ட. ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்க, லோ இதில் பிபி ஆகி மயக்க நிலம் தான். சரி, ஊர் லீவ் போட்டுட்டு 2 வாரம் போய் ஆற்றுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அகெயின் இஸ் ஜாயிண்ட் இன் பெங்களூர். திருப்பி வந்திருக்கான் பெங்களூருக்கு. அப்போ சொன்னேன், டாபிக் ஏதாவது சொல்லுடான்னு சொன்னேன். அப்போ திஸ் சப்ஜெக்ட் கேம், தேவி மகாத்மியம். என்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் ஞானப்பிரகாசம் போட்டிருக்கா, அதுவும் போல்ட் லெட்டர்ஸ். இது இந்த மாதிரி புக்கு தான் எல்லாம் யூஸ் பண்ணுவாள். தேவி மகாத்மியம் படிக்கிறது இந்த மாதிரி படிக்கும் போல்ட் லெட்டர்ஸில். இப்படி இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நம்ம இந்த புக் ஸ்டாண்டில் வச்சு படிக்கிறதுக்கு கஷ்டம். அது அதே மாதிரி ஸ்ரீதரன் ஒருத்தர். இவ்வாறு இது எழுத்துக்கள்லாம் வித்தியாசம் போட்டிருக்கும். எங்கெங்கே ஏற்றம் இறக்கமோ அப்படி போட்டிருக்கும். படங்கள்லாம் வர்றக்கும் அதில். இது தீஸ் புக்ஸ் ஆர் அவைலபிள் அட் கிரி ட்ரேடிங். இது நர்மதா பதிப்பகம். இது நர்மதா தான் நினைக்கிறேன். ஆமாம், நர்மதா பதிப்பகத்தில் போட்டது. இந்த மாதிரி சில புக் இன்னும் 2-3 எடிஷன் இருக்கு என்கிட்ட. பட் இதெல்லாம் படிக்கும்போது திடீர்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். யார்? நண்பரான கிருஷ்ணகுமார். நண்பர் என்ன சின்ன பையன். 28 வயசு, எனக்கு 75 வயசாக போகிறது. 74 நடக்கிறது. கார்த்திகை பிறந்தா 75 பிறந்துடும் எனக்கு. அவன் ஒரு பாயிண்ட் சொன்னான். இது வரைக்கும் நான் கேள்விப்படாத பாயிண்டாக இருக்கேன். என்னோட டாபிக் கேட்கும்போது, சப்தசதினா என்ன? 700 ஸ்லோகங்கள். சண்டி பாராயணம் 700 தான். அது ஷார்ட்டாக சொல்கிறது சப்த ஸ்லோகி. தினமே சொல்லுவாங்க குருவாத்தில். ஆல் த 10 days தே வில் பி ரிசைட்டிங் சப்தசதி. ஸோ 1 hourக்குள்ளே முடிச்சுடுவா. அப்புறமா தான் அம்மா திருச்சதிக்கெல்லாம் பின்னாடி வரும். ஸோ நவராத்திரி பீரியடில் ஒரு நாள் விடாமல் அவாத்தில் சொல்லுவாள். எல்லாரும் கிட்டத்தட்ட 50 பேர் சொல்லுவாள். ரொம்ப அழகாக இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும் காதில். ஆனால் வாட் இஸ் சேஸ், ஒரிஜினலி பரமேஸ்வரன் யார் சொல்கிற? பிரம்மாவோட மானச புத்திரர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். 4 பேர் அவ. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இந்த சனத்குமாரர் தபஸ் பண்ணுறார் தனியாக. 4 பேருமே ஈஸ்வரனை போய் தபஸ் பண்ணுறார், அது வேற. சனத்குமாரர்னா இட் ரெஃபர்ஸ் 1 person. சனகாதி ரிஷிகள்னா 4 பேர் ரெஃபர் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சனத்குமாரர் வரும்போது பார்வதி பரமேஸ்வரா நிற்கிறா. என்ன வர வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், வரலாம். நான் இதில்
ஆத்ம ஞானத்தில் இது பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு வரவங்களுமா கேட்குறேன். பரமேஸ்வரன் கூட இவர் கேட்குறாரு. யார்? பரமேஸ்வரன் சொல்கிற உடனடியே பிடிச்சுட்டார் அந்த பாயிண்ட்டை. நீ எனக்கு பிள்ளையா போகிறேன்ட்டு கொடுத்தேன் போன்ட்டார் அவர். இவன் மறைஞ்சு போயிடுறார். அப்புறமா திருப்பியும் போகிறார் கைலாசத்துக்கு. அவர் தான் சனத்குமாரை தான் முருகப்பெருமான அவதாரம் பண்ணுறது. ஏன்னா வந்து பரமேஸ்வரனுக்கு கேட்ட வார்த்தை கொடுத்துட்டார் இல்லையா சனத்குமாரர். ஹீ டெல்ஸ் சிவா, எஸ் போன் ஹஸ் பீன் சாங்ஷன் சொல்லும்போது அவர் பிள்ளை முருகனா போன அது வேற கதை, அது வேணாம். அப்போ இந்த சனத்குமாரருக்கு சனத்குமார சம்ஹிதைன்னு ஒன்று இருக்குது. பரமேஸ்வரன் வந்து சொல்லி தரும்போது அவருக்கு சொல்லி கொடுத்தது நவசதி பாராயணம் தான். 900 ஸ்லோகாஸ் சொல்லி கொடுத்துருக்கார். அவர் என்ன பண்ணுறார்? மார்க்கண்டேயர் மகரிஷிக்கு அதை சொல்லித்தரார் 900. மார்க்கண்டேயர் என்ன செய்கிறார்? சுமேதஸ் மகரிஷி சொல்லித்தரார். சுமேதஸ் தான் வந்து சமாதின்ற வைஷ்யனுக்கும் சுரதன்ற மகாராஜாவுக்கும் அட்வைஸ் பண்ணும்போது அது வந்து சுருக்கி 900 பிகம் 700. நல்லா புரிஞ்சுங்க. ஒரிஜினலாக இட் வாஸ் நவசதி, சப்தசதியாக மாறுது. எப்போன்னா மார்க்கண்டேயர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது 700 ஆகிடுறது. ஒரிஜினலி இட் வாஸ். இதுக்கு என்ன வாட் இஸ் அத்தாரிட்டி? எஸ், தெர் இஸ் அ பிரமாணம், அத்தாரிட்டி இருக்குது, புஸ்தகமும் இருக்குது அதுக்கு. ஸோ பீப்புள் மெனி கிட்டத்தட்ட 90% ஆஃப் தி பீப்புள் மே நாட் பி அவேர். இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். சண்டி நவசதி 900 ஸ்லோகாஸ் given by Shiva to Sanat Kumara. From Sanat Kumara, it has been passed on down to Markandeya Maharishi. Markandeya Maharishi passed on to Shuradan and Samadhi through Sumedas. Sumedas Maharishi மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. So 700 slokas. Navasati is still now being followed at Shankara Peetham at Kolhapur. மகாலட்சுமி இருக்கா இல்லையா கோலாப்பூரில், மகாராஷ்டிராவில். அந்த இடத்துல ஸ்ரீ வித்யா நரசிம்ம பாரதி ஸ்ருங்கேரியோட பிரான்ச் எங்கே இருக்குது, அவள் வந்து இன்னி வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணுறான். நவசதி பாராயணம் தான் அங்கே. இங்கே ஸ்ருங்கேரி பீடத்தில் கோலாப்பூரில் இருக்கிற இடத்துல நவசதி தான், சப்தசதி கிடையாதுங்க. சரி, நாங்கள் பார்த்தேன் கொஞ்சம் அக்செப்டபுளாக இருக்குது. ஏன்னா வந்து நவதுர்கா தான் சொல்கிறோம் நம்ம. யார்? அந்த பிராமி இருக்காளியா, பிரம்மசாரிணி, மகேந்திரி அப்படிலாம் வரும். ஸோ ஸ்கந்த மாதா, குஷ்மாண்டா அப்படிலாம் வருது இல்லையா வரிசைய. அந்த 9 துர்காவில் 9 இருக்குது. அதில் நவதுர்கா தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த நவசதிக்கு அப்படியே வி கேன் ரிலேட்டட் டு தட். சப்தசதிக்கு 7 தான். ஸோ அப்போ அங்கே அம்பாளத்தில் சொல்கிறோம் 9 சொல்கிறோம். பட் இந்த சண்டி பாராயணம் ஹோமத்தில் என்ன சொல்கிறோன்னா இந்த ஓம் ஐங்கிரீம் கிளி சாமுண்டாய விஷயம் சொல்லி ப்ளஸ் இந்த மந்திரத்தை சொல்லுவா. ஜெயந்தி மங்களா காளி பத்திரகாளி கபாலினி சுவாகாகா அப்படி போட்டுருவா. ஸோ இந்த ஓம் ஐங்கிரீம் கிளி சாமுண்டாய விஷயம் நவாட்சேரி மந்திரத்தை சொல்லி சொல்கிறது. ஆனால் சண்டி ஹோமெல்லாம் ஆஸ் ஆன் டேட் இங்கே பண்ணுறதெல்லாம் சவுத் இந்தியாவில் இந்த சப்தசதியை வச்சு தான் பண்ணுறா. இப்போ அது ரைட்டாக இது ரைட்டான்னு சொல்லும்போது வடக்கில் இருக்குது இதுதான். இப்போ இந்த சப்தசதி தான் வடக்கில் இருக்குங்க, நமக்கு தெரியாது நமக்கு. ஸோ அந்த நவசதி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுட்டு இருக்காங்க. இங்கே கோலாப்பூர் பீடத்தில் இருக்குது. பட் ஒரிஜினல்லி பரமேஸ்வரன் சனத்குமார்கிட்ட சொன்னது அந்த நவசதி தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒரு அத்தாரிட்டேட்டிவான இன்ஃபர்மேஷன் அது, விச் ஐ வாண்ட் டு கன்வே டு தி பீப்புள். தெரியணும் இல்லையா நமக்கு. திடீர்னு வந்து ஜோசப் ஒருத்தர் இருக்கார், ஒரு பாதிரி அவ்வளோ அழகாக சொல்கிறார். ரியலி ஐ எம் அஷேம்டு. நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறார். இதில் சனாதன தர்மத்தில் ஹிந்துவாக இருந்து பிராமணாக இருந்து எனக்கு தெரியாத விஷயத்தை அவர் சொல்லும்போது நமக்கு நம்ம வெட்கப்பட வேண்டிதான். வி ஷுட் அப்ரிஷியேட் ஹிம் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதே சொல்லித்தரணும் 4 பேருக்கு. அட்லீஸ்ட் ஒரிஜினலாக எவ்வளோ இருந்தீங்க கேட்டோன்னா சப்தசதின்னு சொல்லிட்டு தான் நான் நம்ம தப்பாயிடும். அது ஒரிஜினலாக பரமேஸ்வரன் சொன்னது நவசதி, விச் வேர் இட் இஸ் ப்ராக்டிஸ் இன் ஆந்திர பிரதேஷ், இன் சம் ஆஃப் இந்த ஸ்ரீவித்யா குருகுலத்தில் பீடத்துலலாம் ஃபாலோ பண்ணுறாங்க நவசதியை. தட் ஆல்சோ ஐ வாண்டட் டு கன்வே டு யூ. உதாரணமாக
கிருஷ்ணகுமார் அவளுடைய குருஜிலாம் வந்து நவசதி பாராயணம் தான் பண்ணுறா, சப்தசதி கிடையாது. பிகாஸ் இட் கவர்ஸ் ஹோல் திங். ஸோ அது தெரிஞ்சுக்கணும். நவராத்திரி வரப்போகிறது. சண்டி பாராயணம் சொல்லும்போது ஒரிஜினலாக இட் வாஸ் 900 ஸ்லோகாஸ் which was called as நவசதி பாராயணம் தான். அப்புறமா தான் சப்தசதின்னு அதுக்கு சுருங்கி வருது. அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து டீட்டெயிலாக ஐம் நாட் கோயிங் த்ரூ த மந்த்ராஸ் அண்ட் ஆல். என்ன வாட் இஸ் லெஃப்ட் அவுட், வாட் இஸ் ஆடட்லாம் சொல்லலை நான். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு புக்கு இந்த பிரமாணமும் இருக்குது. சிருங்கேரி பீடத்தோட பிரான்ச்சு கோலாப்பூர் மகாலட்சுமி கோவில் பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் வந்து அது தட் ஹஸ் பின் ப்ராக்டிஸ். ஆந்திர பிரதேஷில் அதை ஃபாலோ பண்ணுறா. யார் யார் சிங்கேரி ஃபாலோவர்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும் அது. ஸோ this is what I want to convey to the people before Navaratri. So having received the message, immediately I am passing on to you. So try to, those who are interested, they can try that. They சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.